தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதலொழுக்கம். இன்றைக்கி இந்த பகுதியில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் டைரக்டர் ஜாக் லெவோஸ்கியுடைய படைப்பில் ஒரு ஹாலிவுட் படமாக தமிழின் டப்பை நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 6 உடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தினுடைய கதைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஐரிஸ் தன்னுடைய காதலனோட ஒரு ஸ்கை ஹை ஹோட்டலுக்கு போய் என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெப்னி அவங்களுக்கு இப்போது இந்த இடத்துல அடுத்து என்ன விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிற கனவு வருது. ஸோ இதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றினாங்களா, அண்ட் தென் அந்த பிளட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வம்சத்தை மட்டுமே பின்தொடரக்கூடிய அந்த மரணத்தின் சாபத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து எடுத்து சொல்லக்கூடியது தான் இந்த படம். பொதுவாக ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரே ஒரு கான்செப்ட் தான். அடுத்தடுத்த ஆட்கள் ரொம்ப கொடூரமாக விபத்தில் சாக போகிறாங்க. அந்த சாவை முன்கூட்டியே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாற்ற போவாங்க. அவங்க காப்பாற்றப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். பட் இந்த ஒரு கான்செப்டே கிட்டத்தட்ட 6th பார்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சேம் கான்செப்டாக இருந்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அண்ட் மியூசிக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி அந்த கேஸ்டிங் செலெக்ஷன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தில் ஃபைனல் டெஸ்டினேஷன் டீமை நம்மளால் அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த மட்டும் என்னென்னா, அந்த பிளட் லைன், அது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ் சொல்லணும்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய டெட் ஆகட்டும், இந்த ஓப்பனிங்கில் அந்த ஐரிஸ் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களாகட்டும், அதேமாதிரி கிளைமேக்ஸ் ஒரு 1/2 hour அந்த சம்பவங்களாகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே படம் பிடிக்கப்பட்டிருக்கு. பின்னணி இசையும் அந்த விஷுவலைசேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லாவே செய்யப்பட்டிருந்தது. என்ன படத்தில் அங்கங்கே லென்த் அண்ட் லாக் சீன்ஸ் எல்லாம் வரதான் செய்யுது. பட் அதுவும் நமக்கு பெருசாக கண்ணை கட்டல. ஏன்னா அந்த பிளட் லைன், அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரி, அந்த ஸ்க்ரீன் பிளே அதை அவங்க எக்ஸ்டாப்ளிஷன் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி. பட் ஆபாச காட்சிகள் இல்லைனாலுமே கொஞ்சம் வயது முதிர்ச்சி அடைஞ்சவங்க மட்டுமே இந்த படத்தை பார்க்க முடியும். குழந்தைங்க இந்த படத்தை போய் பார்க்குறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. பொதுவாக விபத்தில் ஒருத்தவங்க மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த மரணம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தத்ரூபமாக நமக்கு முன்னாடி படம் பிடிச்சி காட்டப்பட்ட விதம் பொதுவாக ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இது வரைக்குமே ரொம்ப மேற்கு சொரியக்கூடியது. நம்மளை ரொம்பவும் அப்படியே வாரி போடக்கூடிய காட்சி அமைப்பில் படத்தில் நிறையவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த செகண்ட் பார்ட்டோடைய ஒரு சில லீடை எடுத்து இந்த படத்தில் போட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. அதுவும் பெரும்பாலான இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனாக ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இந்த கதை டக்குன்னு புரியும். பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் புது விதமாக அனுபவமாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லரை ரொம்ப விரும்பக்கூடிய ரசிகர்களுக்கு உண்டான ஒரு படம் தான். இப்போ அவெஞ்சர்ஸு, சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேன், பேட்மேன் இந்த சீரீஸுக்கெல்லாம் எப்படி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களும் முழுக்க திருப்தி படுத்துறதுக்காகவும், இந்த ரொம்ப ஹைலி வயலட்டிக்கல் மூவிஸை, ஹாரர் மூவிஸை விரும்பக்கூடியவங்களுக்காகவும் இந்த படம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு மோசம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஃபஸ்ட்டு 1, 2, 3 பாகங்கள் வந்தது இல்லையா, அந்தளவுக்கெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லை. நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் சீரீஸை விரும்பக்கூடிய ஃபேன்ஸாக இருந்தால் டெஃபினெட்லாக இந்த படம் உங்களுக்கு தான். அதேமாதிரி கோர் ஆஃப் ஹார்டு வயலன்ஸை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தால் இதுவும் உங்களுக்கான படம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட்டு சூப்பராக இல்லைனாலும் ஒரு ஆவரேஜான மூவியை எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஓரளவுக்கு பரவாயில்ல. விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இக்காணொலி கண்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.